அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் செல்வ வளம் தரும் லட்சுமி குபேர பூஜை வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் திருப்பதி ஏழுமலையான் திருமணத்திற்கு கடன் கொடுத்தவர்தான் பாரம்பூர் குபேரர் என புராணங்கள் கூறுகின்றன. பாரம்பூர் சிவபெருமான் குபேரன் மீது கருணை கொண்டு வடக்கு திசைக்கு அதிபதியாக்கி சங்க நிதி பத்ம நிதியை காக்கும் பொறுப்பை இவரிடம், அதாவது குபேரரிடம் ஒப்படைத்தார்கள். இதனால் வாழ பிறந்தவனுக்கு வடக்கு என்ற பழமொழி உருவானது. குபேரன் நீங்காத பணத்தை அள்ளி தருபவர். ஆனால் செல்வத்துக்கு கடவுள் பரம்பொருள் மகாலட்சுமி தேவி செல்வத்தை பக்தர்களுக்கு முறையாக பகிர்ந்து அளிக்க அவர் பணிந்தார். எனவேதான் குபேரன் லக்ஷ்மி குபேரன் என அழைக்கப்படுகிறார். குபேரனுக்கு ஏற்ப சபாப்தி நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தையும் இழந்து நின்றபோது லக்ஷ்மி தேவியை வணங்கி நின்றார். அவரிடமிருந்து எந்திரத்தை பெற்றார். அந்த எந்திரத்தை பயன்படுத்தி எளிய பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைத்தது. பொன் பொருள் எல்லாம் செல்வம் நிறையும், வியாபாரம் தொழில் அபிவிருத்தியும் அடையும் என அவர் கண்டுபிடித்தார். படைப்பு கடவுளான பரம்பொருள் பிரம்மாவின் மகன் புலஸ்தியருக்கு பிறந்தவர்தான் விஸ்வராவஸ். இவருக்கு 2 மனைவியர்கள் இருந்தனர். விஸ்வராவஸின் 2வது மனைவி கமாலி என்ற அரக்கனின் மகள் கேகசிகி. இவருக்கு பிறந்த குழந்தைகள்தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் சூர்பனகை. குபேரன் இலங்கைக்கு அதிபராக இருந்தபோது, முக்கியமாக அதிபராக இருந்து ஆட்சி செய்து வந்தான். இது ராவணனுக்கு கண்டிப்பாக பிடிக்கவில்லை. குபேரனை போருக்கு அழைத்தார். அந்த போரில் தோல்வியடைந்தார் பரம்பொருள் குபேரன். தோல்வியடைந்த அவன் சிவபெருமானை வேண்டி தவமிருந்து வரம் பெற்றான். பின்பு குபேரனை வீழ்த்தி இலங்கைக்கு மன்னரானான் ராவணன். குபேரன் தன் செல்வத்தை இழந்தார்கள். மன அமைதி வேண்டி பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார். சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியுடன் அவருக்கு காட்சி அளித்தார். தேவியின் பேரழகில் மதிமயங்கிய அவரையே பார்த்து கொண்டு இருந்தான். அகிலாண்ட நாயகியின் பேரொழியால் அவனது இடது கண் வெடித்து தெரித்தது. குபேரன் மனம் மருந்தி பார்வதி தேவியிடம் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அறியாமல் செய்த பிழைக்காக சிவபெருமானும் பார்வதி குபேரனை மன்னித்தார்கள். உனக்கு என்ன வர வேண்டும் என கேட்டார்கள். ராவணனால் செல்வம் அனைத்தையும் இழந்து காட்டில் வசிக்கிறேன், என் செல்வத்தையாவது மீட்டு தாருங்கள் என குபேரன் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார். சிவபெருமான் உலகத்து செல்வம் முழுவதையும் அவரிடம் ஒப்படைத்து உழைக்கின்ற மக்கள் அவரவர் விதி பயனுக்கேற்ப செல்வத்தை கொடுத்து வர வேண்டும் என கட்டளையிடுகிறார். பாரம்பொருள் மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி 8 விதமான சக்திகளை பெற்றால் தானம், தானியம், சந்தானம் உள்ளிட்ட 8 வித சக்தி பெற்ற இவரது சக்திகள் அனைத்தையும் சங்க நிதி பதும நிதி என்பவர்களிடம் ஒப்படைத்தார்கள் மகாலட்சுமி தேவி. இவர்கள் தங்கள் கணக்கு பிள்ளையாக நியமித்து கொண்டார் குபேரர். அவர்கள் குபேரன் இருபுறமும் அமர்ந்தனர். குபேரன் அருளாசி நடந்த அழகாபுரி பட்டினத்தை விஸ்வகர்மா உருவாக்கி கொடுத்தார். அங்கு அரண்மனையில் ஒரு ஆசனத்தில் தாமரை மலர் ஏந்தி மீன் ஆசனத்தில் போடப்பட்ட மெத்தை மீது அமர்ந்து குபேரன் ஆட்சி செய்து வந்தான். இது இவரது வலதுபுறத்தில் சங்கநிதியும் பதுமநிதியும் இருந்தனர். முக்கியமாக பத்மநிதி அமர்ந்து இருப்பார்கள். சங்கநிதியின் கீழ் சங்கு வைத்திருப்பார்கள். இவர்தான் குபேரனிடம் செல்வம் பெற அனுமதி கொடுப்பார். இவரது கை வரத முத்திரை தாங்குமாகும். தாமரையும் சங்கம் செல்வத்தின் அடையாளங்கள் ஆகும். தீபாவளி என்று இரவில் குபேரனை விசேஷமாக தங்க வெள்ளி ஞானங்களை வைத்து வழிபடும் பழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது. அந்த அளவில் புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரர் மற்றும் பரம்பொருள் பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் என்பது இந்த கன்னியா மாதத்தின் மாபெரும் சக்தியாகும். குபேரன் மந்திரத்தை தியானித்து அவரை கண்டிப்பாக வழிபட வேண்டும். சிவபெருமானின் உற்ற தோழரான குபேரனுக்கு இன்று ஒரு மந்திர சதுக்கம் உண்டு. எந்த பக்கம் கூட்டினாலும் 22 வரும். இது சதுரம் குபேரனுக்கு உறுதியாக நெடுங்காலமாக வழிபட்டு வருகிறது. முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் பூர நட்சத்திரம் கூடிய நாள் இந்த குபேர சக்கரத்தை அல்லது எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுவது மாபெரும் புண்ணியமாகும். வாரத்தில் வருகின்ற, முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அனைத்து நாட்களிலும்
அமிர்த யோகம் அல்லது சித்தி யோகம் உள்ள தினத்தில் இந்த பூஜைகளை, அதாவது லட்சுமி குபேரர் பூஜையை தொடங்கலாம். பூஜை செய்வதற்கு முழு நாளே பூஜை பொருட்கள் கண்டிப்பாக தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மகாலட்சுமி தேவி படம், குபேரன் படம், குபேரன் எந்திரம் ஆகியவற்றை எடுத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக புரட்டாசி நாட்களில் குளித்துவிட்டு நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு புனிதமாக இருக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, தேங்காய், சந்தனம், பழம், பூ, சாம்பிராணி, கற்பூரம், நவதானியம், தலைவாழை இலை ஆகியவற்றை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் லட்சுமி குபேரன் குபேர எந்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜையில் வடக்கு திசையில் வைக்க வேண்டும். தலைவாழை இலை நவதானியத்தை ஒன்றாக கலக்காமல் சுற்றி வர பரப்பி வைக்க வேண்டும். அதன் நடுவில் ஒரு செம்பை வைத்து அதில் சுத்தமான தண்ணீரால் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு வைக்க வேண்டும். செம்பின் மேல் மஞ்சள் பூசின தேங்காயை வைத்து சுற்றிலும் மாவளியை சொருகி கலசம் மாதிரி அமைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு பழம் தட்டு கலசம் மாதிரி அமைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு பழம் தட்டினை வைக்க வேண்டும். மஞ்சள் தூள் எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வலது பக்கம் வைத்து குங்குமம் போட்டு வைத்து விட வேண்டும். முக்கியமாக எந்திரம், படம், கலசம், மஞ்சள் பிள்ளையார் ஆகியவற்றுக்கு பூக்களை சூடி ஊதுபற்றி ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். கிழக்கு திசையில் அமர்ந்து விநாயகர் மந்திரம் ஸ்லோகங்களை கூறி லக்ஷ்மி ஸ்லோகம், குபேரன் ஸ்லோகம், துதி ஆகியவற்றை கூற வேண்டும். மனதில் கணபதி, லக்ஷ்மி, குபேரனின் திருமங்கலத்துடன் போற்றி குபேரன் மூலம் மந்திரங்களை சேர்த்து கூற வேண்டும். பின்பு தீப தூபம் காட்டி வாழைப்பழம், பசும்பால், பாயாசம் போன்றவற்றை நிவேதனமாக செய்ய வேண்டும். வெற்றிலை பாக்கு பழத்தை சுமங்கலிகளுக்கும் தட்சிணிய ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற்றியும் செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியத்தை தரும்படி குபேர பெருமானை இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபட வேண்டும். இந்த பூஜை எப்போது வேண்டுமானாலும், ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் செய்யலாம். அட்சய திருதி என்று லட்சுமி குபேரன் வழிபட்டால் நீங்காத செல்வம் நிலைத்திருக்கும். அவ்வளவு சிறப்புமாக இந்த திருதியை நாட்களில் கண்டிப்பாக புரட்டாசி மாதம் இந்த திருதியை நாட்களில் கண்டிப்பாக லட்சுமி குபேரரை வழிபட்டால் ஐஸ்வர்யம் கோலம் போட்டு பூஜை செய்வது நல்லது. ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்கும். முக்கியமாக அனைத்து செல்வங்களையும் பூஜை மூலம் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு உன்னதமான வாழ்வு கண்டிப்பாக அமையப்பெறும். லட்சுமி குபேர பூஜை கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் செய்வது மாபெரும் உகந்தது. முக்கியமாக சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி, கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தர வல்லது. ஒவ்வொரு வாரம் கண்டிப்பாக நீங்கள் புரட்டாசி மாதத்தில் இந்த மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குபேர காலமாகும். இந்த நேரத்தில் கடன் தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டமடைந்தோர் 5 புரட்டாசி நாட்களில் குபேர பூஜை செய்து வந்தால், குபேர தீபம் ஏற்றி லட்சுமி குபேர நாமம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.